வணக்கம். இந்த இரண்டு படங்களை பாருங்கள். ஒரு பக்கம் பணக்கார இந்தியா, இன்னொரு பக்கம் கிராமப்புற இந்தியா. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேம்பெயின், பெரிய பெரிய வாகனங்கள். இன்னொரு பக்கம் சாதா ஒரு காட்டன் புடவையை உறுத்தி கொண்டு, காலில் ரிலாக்ஸோ செப்பலை போட்டுக்கொண்டு, மக்களுடன் கனெக்ட் செய்யக்கூடிய ஒரு தலைவர். இந்த இரண்டு படங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும், 2029ஆம் ஆண்டு இந்தியாவை ஆளப்போவது யார்? இந்த வரக்கூடிய 4ஆம் தேதி இரண்டு கேள்விகள் வெளிவருகிறது. ஒரு கேள்வி, மம்தா பானர்ஜி மீது நடத்தப்பட்ட ஏராளமான அழுத்தங்கள் எந்த விதமான வாய்ப்பையும் நழுவ விடவில்லை. ஏதோ மிசைல்ஸ்களை தாக்கிய, எப்படி ட்ரோன்ஸ்களை வைத்து தாக்குகிறார்களோ அதே போன்ற ஒரு இன்டர்செப்டரை மம்தா பானர்ஜியும் தயார் செய்திருக்கிறார். அதாவது ஏவப்பட்ட மிசைல்ஸ்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை மம்தா பானர்ஜி சக்சஸ்ஃபுல்லாக செய்துவிட்டால் 2029 இஸ் மம்தா பானர்ஜி டைம். அப்படி மம்தா பானர்ஜி தோர்த்து போனார் 2029ஆம் ஆண்டு அமித்ஷா will be the face of BJP and மனுஸ்மிருதியை நீங்க இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் செய்வதாக பார்ப்பீர்கள். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவார்கள். அப்கி பார் 400 பார் என்கிற இந்த நம்பரை 2029 அவர்கள் அடைந்து விடுவார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மிக ஆழமாக நான் ஆய்வு செய்து உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபி அல்ல டிஎம்சி, இந்த இரண்டு அரசியல் கட்சிகளுமே இந்தியாவுடைய எதிர்காலத்தின் அந்த படத்தை போட்டு காட்டப் போகிறார்கள். வரக்கூடிய 4ஆம் என்ன நடக்கிறது வெஸ்ட் பெங்கால்? யார் பக்கம் மக்களுடைய மேண்டேட் இருக்கிறது? நரேந்திர மோடிக்கு. அப்படி பெங்காலை தோர்த்தால் கூட அவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அல்ல மம்தா பானர்ஜி இந்த தேர்தலை வெற்றி பெற்றால் கூட அடுத்த 6 மாதமோ அல்ல 1 வருடத்திற்குள்ளேயோ அந்த கட்சியை உடைத்து பிஜேபி ஆபரேஷன் லோட்டஸ் வழியாக பெங்காலை கைப்பற்றி விடுவார்களா என்கிற கேள்வி, டூ ஆர் டை சிச்சுவேஷன் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது. ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள மிஷனுடைய கவுண்டிங், இந்த ப்ராசஸை ஒரு சிசிடிவி வழியாக நேற்று டிஎம்சி வெளிவிட்டது. பெங்காலுடைய டைகரஸ் மம்தா பானர்ஜி நேரடியாக களத்தில் எந்த அளவில் அவர் இறங்குறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த மிஷனரி, அது சென்ட்ரல் ஏஜென்சிகளாக இருக்கட்டும், அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அல்ல மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இந்த தருணத்தில் பம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிகாஸ் மம்தா பானர்ஜியுடைய ஸ்ட்ரென்த் நான் தொடக்கத்துல காட்டிய அதே படம் தான். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். सड़कों की राजनीति करती है ममता பானர்ஜி. அதாவது ரோட்டில் இறங்கி அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஒரு தலைவி யார் என்றால் அது மம்தா பானர்ஜி மட்டும்தான். அவரால் தான் அது முடியும். பிஜேபி என்ன கிளைம் செய்கிறது? முக்கியமாக அமித்ஷா, பெங்காலை நாங்கள் தான் வெல்ல போகிறோம். ஆனால் அதற்கு எதிராக மம்தா பானர்ஜி என்ன கூறுகிறார்? அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இந்த முறை டிஎம்சி தான் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி பிடிக்கும். ஆனால் 4ஆம் தேதிக்கு மேல் நான் வெஸ்ட் பெங்காலில் இருக்க மாட்டேன், நான் டெல்லியை நோக்கி பயணிக்க போகிறேன். இதற்கான அர்த்தம் மம்தா பானர்ஜி டெல்லிக்கு போய் யாருடைய சேரை அசைக்க போகிறார் என்று நீங்க பார்த்தீர்கள். நேரடியாக மம்தா பானர்ஜியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம், her next target is நரேந்திர மோடி's chair.
மம்தா பானர்ஜி ஒட்டுமொத்த ஆப்போசிஷனை ஒன்று திரட்டி 2026ஆம் ஆண்டிலிருந்து 2029ஆம் ஆண்டு வரை இந்தியாவுடைய வருங்காலம், இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியில் நேரடியாக இறங்க போகிறார். Now India will see Mamta Banerjee's model, not Gujarat model, not Delhi model, not development model, not Dravidian model. India will see Mamta Banerjee's model, which is road politics model. இந்த ரோட் பாலிடிக்ஸை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, மம்தா பானர்ஜி கையில் இருக்கக்கூடிய அந்த ஏவலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த மிஷனரியே மக்கள் தான். என்னெல்லாம் செய்து பார்த்தார்கள். SIR-ஐ கொண்டு வந்தார்கள், மக்களை ஓட்டு போடாமல் தடுத்து நிறுத்தினார்கள், இந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை விஷவிதையை திணிக்க பார்த்தார்கள், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ED, IT, CBI அனைத்தையுமே இறக்கி பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்க வெளிவந்த எக்ஸிட் போலை நீங்க பார்த்தீர்கள்னா நெக் டு நெக் ஆகி இருக்கிறது. இந்த நெக் டு நெக் இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் இதை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா நான் பிஜேபி பார்ட்டிஸ், அது லெஃப்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அல்ல காங்கிரஸ் ஆகவே இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே கூறக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட், பிஜேபி தில்லுமுள்ளு வழியாக தான் இந்த தேர்தலை வெல்ல முடியும். கவுண்டிங் அன்னைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய சதியை பிஜேபி பார்க்க முடியும். நேற்று முன்தினம் இரவு வெஸ்ட் பெங்காலில் அதை பற்றி நான் ஒரு மிக ஆழமான வீடியோவை போட்டிருக்கிறேன். 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருவதற்கு முன்பு ஸ்ட்ராங் ரூமில் புகழ்ந்த பிஜேபி சார்ந்த நபர்கள் பேலட், போஸ்டல் பேலட்ஸ்களை பிரிக்கும் போது அனைத்து கட்சிகளை சார்ந்த நபர்களை, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்களை கூப்பிட்டு அவர்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி போஸ்டல் பேலட்டை திறந்து வைக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னாடி தான் அந்த கவுண்டிங் நடக்கும். அந்த போஸ்டல் பேலட்கான அந்த பேக்ஸ்களை எடுத்து வைக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்ல மற்ற லெஃப்ட் பார்ட்டிஸ்களாக யாருக்குமே எந்த விதமான தகவலும் கொடுக்காமல் நேரடியாக வெறும் பிஜேபியை மட்டுமே உள்ள கூப்பிட்டு வைத்து இந்த போஸ்டல் பேலட்டிற்கான அந்த வேலைகளை தேர்தல் ஆணையம் பார்த்திருக்கிறது. தேர்தல் ஆணையமா இல்ல பிஜேபியா நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளிவந்தது. இப்போ இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இமெயிலை நாங்கள் அனுப்பிவிட்டோம். தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய பதில், திஸ் இஸ் ஜங்கல் ராஜ். இவர்கள் எங்களோட இமெயிலுக்கு பதில் கொடுக்கவில்லை, அவர்கள் வேணும்னே உட்கார்ந்திருந்தார்கள், அதனால் நாங்க திறந்து விட்டுட்டோம். டிஎம்சி, காங்கிரஸ், லெஃப்ட் பார்ட்டிஸ், சிபிஎம் அனைத்து நபர்களுமே இப்போ ஒன்று கூடக்கூடிய அந்த தருணம். ஆனால் அது நடக்குமா? பிகாஸ் அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள் ஒரு ஹை ஸ்டேக்கில் இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலை யார் வெல்லுகிறாரோ அவர்தான் இந்தியாவை வெல்ல போவார் என்கிற ஒரு கணக்கு மக்கள் மத்தியில் போய்விட்டது. அதாவது இதுதான் அரசியலுடைய ஒரு நுணுக்கமான செய்தி. If Narendra Modi wins in 2029, then what will happen? If Modi wins this election, then what will happen? Opposition மம்தா பானர்ஜியை தலைவியாக ஏற்றுக்கொள்வார்களா? காரணம், மம்தா பானர்ஜி ஏற்கனவே கூறிவிட்டார், நான் வெற்றி பெற்றால் கூட என்னுடைய அடுத்த டார்கெட் நரேந்திர மோடியின் சேர் தான். ஜஸ்ட் வெயிட் ஃபார் another 4 days. 4ஆம் தேதிக்கு மேல என்னுடைய நடைபயணம் டெல்லியை நோக்கி போக இருக்கிறது. மம்தா பானர்ஜி இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது இந்த முறை 200க்கும் மேல சீட்டுகள் எப்படி போன முறை நாங்க வாங்கினோமோ அதே போன்று 200க்கும் மேற்பட்ட சீட்களை நாங்க வாங்க போகிறோம். நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா அப்படி 100 அல்ல 120 சீட்களை அவர்கள் வாங்கிட்டால் கூட அது மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்காக மாறப்போகிறது. அதற்கான காரணம் என்ன? பிஜேபியுடைய நீங்க ஹிஸ்டரியை பார்க்கலாம். எங்கெல்லாம் அவர்கள் தோர்த்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆபரேஷன் லோட்டஸ் வழியாக அவர்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தை, ஒவ்வொரு கட்சியை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். பிகாஸ் தே ஹாவ் a lot of money. அதை பற்றியும் நான் மிக ஆழமாக இன்னைக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி
பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அல்ல எங்க சேனலில் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க நினைத்தீர்கள்னா அதற்கான எண்ணும் கீழே எழுதியிருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்க சேனல் வழியாக நீங்க போட்டுக்கொள்ளலாம். இந்த வழியாகவும் நீங்க எங்களை உதவலாம். இப்போ மறுபடியும் நான் இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டிச் செல்கிறேன். ஒட்டுமொத்த மிஷனரியை 4ஆம் தேதி எந்த விதமான ரிசல்ட்டை காட்டப் போகிறது? எக்ஸிட் போல் சரியாக வருமா அல்ல எக்ஸிட் போல் முற்றிலுமே தவறாக மாறிவிடுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நீங்க வேணா பார்ப்பீர்கள் காலை 7லிருந்து 8 மணி வரை அந்த போஸ்டல் பேலட் திறக்கும் போது அந்த 1 மணி நேரம் பிஜேபி லீடிங்கில் இருக்கும் எல்லா டெலிவிஷன் சேனல். அந்த 1 மணி நேரத்திற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா கொஞ்சம் கொஞ்சமாக மம்தா பானர்ஜி தரப்பில் இந்த ரிசல்ட் மாற தொடங்கும். ஃபர்ஸ்ட் 1 hour டோன்ட் பிலீவ். ஃபர்ஸ்ட் 1 hour இஸ் கோயிங் டு பி ஃபார் பிஜேபி பிகாஸ் they had already done what they had to do. But after 8 o'clock, the entire result will start to change. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு நபரை நான் மிக முக்கியமாக எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். பிரதீப் குப்தா. இவர்தான் தமிழ்நாட்டில் விஜய் வெற்றி பெறப் போகிறார் என்று ஒரு ரிசல்ட்டை எக்ஸிட் போலில் காட்டிய நபர். இதற்கு முன்னாடி ஒருவரை அழுதெல்லாம் காட்டினார், புலம்பியெல்லாம் காட்டினார். லைவ் டெலிவிஷனுக்கு முன்னாடி வந்து அப்கி பார் 400 பார் முடியாத பட்சத்தில் நரேந்திர மோடிக்கு சாதகமாக ரிசல்ட் வரவில்லை என்று டெலிவிஷன் மீடியாவுக்கு முன்னாடி அழுக ஆரம்பிச்சிட்டார். அதே நபர் தான் பிரதீப் குப்தா. ரன்ஸ் an organization called Access My India. இவரை பற்றி நீங்க கேட்டீர்கள்னா இவர் கொடுக்கக்கூடிய எக்ஸிட் போல் 99% சரியாக தான் இருக்கும் என்ற ஒரு சேலஞ்சை எடுத்துக்காட்டுகிறார். அப்கி பார் 400 பார் அது ஃபெயில் ஆனது. அதுக்கப்புறம் 2024 எலெக்ஷனும் போதும் ஃபெயில் ஆனது. அதற்கப்புறம் மற்ற பல்வேறு தேர்தல்களில் இவர் இதே போன்ற எக்ஸிட் போல்ஸ்களை காட்டினார். எல்லாமே ஃபெயில் ஆனது. அது வேற விஷயம். இப்போ விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராகவும் இந்த நபர் தான் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த முறை பிரதீப் குப்தா did not released the survey report, exit poll report of West Bengal. காரணம் என்ன? அதற்கு ஒரு லேம் எக்ஸ்கியூஸை கொடுத்திருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். கேமராவுக்கு முன்னாடி வந்து அவர்கள் பேச மறுத்து வருகிறார். அப்போ பிரதீப் குப்தாவே ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறார். என்ன? வெளிவரக்கூடிய ரிசல்ட் அனைத்துமே போலியான ரிசல்ட். ஏன்னா பிரதீப் குப்தாவுடைய அந்த போன முறை அவர் அழுது புலம்பிய விஷயத்துக்கு அப்புறம் அவருடைய கிரெடிபிலிட்டி ஸ்டேக்கில் வந்திருக்கு. அனைத்து போல்ஸ்டர்ஸ்களுக்குமே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு விதமான கிரவுண்ட் ரியாலிட்டி நிச்சயமாக தெரியும். சில நபர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அடுத்த 4-5 நாட்களுக்கான ஒரு டிராமா ஸ்டேஜை தயாரிப்பார்கள். ஆனால் இந்த முறை பிரதீப் குப்தாவுக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது. இந்த முறை அவர் அந்த 200ங்கிற இடத்துல 100 தான் இவர் கிடைக்கும்னு சொல்லும்போது அது அப்படியே தலைகீழாக மாறிவிட இவருடைய கிரெடிபிலிட்டி போகும் என்கிற விஷயத்தை மனதில் வைத்து இந்த முறை அவர் காட்டவே இல்லை. நான் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். எப்படி நரேந்திர மோடி அண்ட் டீம் ஒவ்வொரு தேர்தலிலும் வேலை பார்க்கிறது. பிஜேபி ஒர்க்ஸ் இன் 3 ஸ்டேஜ். 5 ஆண்டுகளுமே அவர்கள் ஒரு எலெக்ஷன் மஷீனாக தான் வேலை பார்க்கிறார்கள். இதை நாம் அனைவருமே கடந்த 12 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமித்ஷாவாக இருக்கட்டும் அல்லது நரேந்திர மோடியாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேருடைய மிக முக்கியமான வேலை தேர்தல் 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 பிரச்சாரம் மற்றும் இந்த நாட்டை எப்படி உடைப்பது, எப்படி தன்னுடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜியை உள்ள திணிப்பது, எப்படி செக்குலரிசத்தை உடைப்பது என்கிற இந்த நோக்கம் மற்றும் தான். அதற்கான ஒரு மிக பெரிய சேலஞ்சாக இருப்பது இந்தியாவுடைய அந்த செக்குலரிசம். பார்லிமெண்ட்ல அவர்களிடம் இருக்காத அந்த 2/3 மெஜாரிட்டி. 2029 is what their target is. And that is what Mamata Banerjee says, now I will go to Delhi. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மம்தா பானர்ஜி போன முறை வெற்றி பெற்ற உடனே இவர்களுடைய முதல் ஸ்ட்ராட்டஜி இப்படிதான். நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட். அங்க அவர்களுடைய முதல் ஸ்ட்ராட்டஜி அந்த மாநிலத்திற்கு போகக்கூடிய நிதிகளை தடுத்து நிறுத்தும். சென்டர் ஸ்டாப்ஸ் ஆர் ரெடியூஸ் த ஹெல்ப் ஃப்ரம் சென்டர் டு ஸ்டேட். திஸ் இஸ் ஒன். இதுல வந்து ஸ்குவீசிங் ஆஃப் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராஜெக்டை நிறுத்து அந்த ப்ராஜெக்டை நிறுத்து, இதுதான் அவர்களுடைய வேலையா இருக்கும். இதற்கு மேல
அடுத்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்த்தீர்கள்னா, டிஃபேம் செய்யுங்கள். அதாவது இந்த தேர்தல் வர ஒரு வருடத்துக்கு முன்னாடி டிஃபேம் செய்யுங்கள். டிஃபேம் எப்படி? ஏன்னா அங்கிருந்து சென்டர்ல இருந்து பணமே வராது. ப்ராஜெக்ட்ஸ்களை தடுத்து நிறுத்தி வருவார்கள். 4 வருஷம் முடிஞ்சிடும். 5வது வருஷம் பிஜேபி வில் கோ அண்ட் ஸ்டாண்ட். இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. கரப்ட் அரசாங்கம். பாருங்க எவ்வளவு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். இவங்க பண்ணலையே. So they tried to do the same with Mamata Banerjee, that Mamata Banerjee is not capable of handling the state. இந்த மாநிலத்தை நடத்த தகுதியற்ற ஒரு பெண்மணி மம்தா பானர்ஜி என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதற்கு இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. கவர்னரை வைத்து கவர்னரும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க ஆரம்பிப்பார். இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இப்படி நடக்கல, அப்படி நடக்கல. இதெல்லாம் நடந்து முடியும் போது சிபிஐ, ஐடி இது போன்ற ரேட்ஸ்கள்லாம் போடப்படும். அப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் அந்த தேதியை அறிவிப்பார்கள். திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேதியை அறிவித்ததற்கு பின்ன இது 3வது இது ஆங்கிள். இதுக்கப்புறமா ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வழியாக பல நபர்களுடைய பெயரை நீக்குவது, பல நபர்களுடைய பெயரை சேர்ப்பது போன்ற விஷயங்களை பார்ப்பார். அதே போன்று இடி, சிபிஐ இதையெல்லாம் தன்னுடைய நாடகத்தை ஆடுவார்கள். இந்த முறை ஐபாக் நிறுவனத்தின் ஃபவுண்டரை என்ன செய்தார்கள், இதற்கு முன்னாடி ஹேமந்த் சோரேனுடன் என்ன நடந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் என்ன, அதாவது தேர்தல் நடக்கும்போது அவர்கள் சிறையில் இருப்பார்கள், தேர்தல் முடிந்த உடனே அடுத்த நாள் அவர்களுக்கு பெயில். உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. This is what the strategy. Now there is another strategy. BJP they try to manipulate vote சோரி வழியாக, அந்த கவுண்டிங் நேரத்தில் தவறான ஃபீட்ஸ்கள் போடுவதாக, இது எல்லாமே எந்த அளவில் நடக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள். அப்படி இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அரசியல் கட்சி வென்று விடுகிறதுன்னு பாருங்க. இஃப் தே வின், மம்தா பானர்ஜி வின்ஸ். மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றதுக்கு பின்பு என்ன நடக்கும்? ஐ ஹாவ் அ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்ட் இன் வெஸ்ட் பெங்கால். நான் பேசிட்டு இருக்கும்போது he told me, Rahul bro, the next step is the files what central government has. டிஎம்சி தலைவர்களுடைய ஃபைல்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரியிடம் இருக்கு, அமித்ஷா கையில் இருக்கு. டிஎம்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், அவர்களுடைய பெண் எடுத்தது கொடுத்தது அந்த இடத்துல கூட அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். நண்பர்களுடைய ஃபைல்ஸ், அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி, பேனாமி ப்ராப்பர்ட்டி, எந்த அளவில் அவர்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் எங்கெல்லாம் கிடைக்கிறது, எந்தெந்த பிசினஸ்மேன் டிஎம்சிக்கு உதவி இருக்கிறார்கள், எல்லாருடைய ஃபைலும் ஓப்பன் ஆகும். மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற அடுத்த நிமிடமே இது நடக்கும். அப்போ என்ன ஆகும்? ஒரு சைசபிள் ஃபிகர், ஒரு பெரிய நம்பரை டிஎம்சியிலிருந்து உடைக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்கும். அந்த வேலையை போய் தொடங்கி விட்டார்கள். முதல் நம்பர் யார்? அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜியின் நெஃப்யூ. அவர் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மத்திய அரசாங்க தரப்பிலிருந்து நடக்கும். இதே போன்றுதான் அனில் தேஷ்முக், மகாராஷ்டிராவின் ஹோம் மினிஸ்டர், அவரை சிறை பிடித்தார்கள். 13 மாதங்கள் வரை அவர் சிறையில் இருந்தார். எதற்காக இருந்தார் என்று அவருக்கே தெரியாது. இன்னொரு பக்கம் ஐபாக் நிறுவனம், நான் ஏற்கனவே காட்டிய ஹேமந்த் சோரேன், அரவிந்த் கெஜ்ரிவால், எதுவுமே கோர்ட்டில் நிரூபிக்க முடியாத கேசஸ்கள். அதாவது மம்தா பானர்ஜி இந்த எலெக்ஷனை வெற்றி பெற்றாலோ தோர்த்தாலோ பவரில் ஆகுதான். மக்களுடைய மேண்டேட்டை வைத்தல்ல, ஜுகாடை வைத்து, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வைத்து. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் கண்ட்ரோலில்? இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்கலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு ஆணையை கொடுக்கலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருக்கிறது. அதாவது நரேந்திர மோடி அல்ல, பிஜேபியுடைய இந்த புதிய ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீர்கள்னா, ஒரு சட்டை பையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்னொரு சட்டை பையில் சுப்ரீம் கோர்ட். அப்போ இதையெல்லாம் மீறி நீங்க எப்படி ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் என்கிற அந்த கேள்வி. இந்த முறை நீங்க பார்த்தீர்கள்னா, மணி பவர் இந்தியாவில் இன்னைக்கு பிஜேபியை தாண்டி வேற எந்த கட்சியிடமும்
இந்த அளவில் பணம் கிடையாது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள், பாபி ஹக்கீம் மம்தா பானர்ஜிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், டிஎம்சியை சார்ந்த தலைவர். தேர்தல் தொடங்க ஒரு 7ல இருந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் வீட்டுக்கு ஒரு சில அதிகாரிகள் போயிருக்கிறார்கள். பார்த்துக்கோங்க, முடிவெடுத்துக் கொள்ளுங்க அடுத்து என்ன செய்யணும். சுஜித் போஸ் இன்னொரு டிஎம்சி தலைவர், இவருடைய வீட்டுக்கு இடியோட நோட்டீஸ் நேற்றே போயிருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, உடனடியாக நீங்க வாங்க. அதாவது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே இடி சிபிஐ வைத்து ஒவ்வொரு டிஎம்சி தலைவர்களையுமே உடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு நபர் தேவஷீஷ் குமார். தேவஷீஷ் குமார் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கேடர், டிஎம்சியோட ஸ்ட்ராங் கேடர், அவருக்கும் மிரட்டல் போயிருக்கிறது. வினேஷ் சந்தாலுடன் என்ன நடந்ததோ அதே வேலையை தான் இப்போ இவர்கள் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது மைவே ஆர் ஹைவே என்கிற பாலிசியை தான் பிஜேபி எடுத்து வைத்திருக்கிறது. அதாவது நாங்க சொல்லுவதை நீங்க கேட்டீர்கள்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்க காப்பாற்றிக் கொள்ளலாம், இல்லை என்றால் கிடையாது. ஆந்திர பிரதேசத்தில் என்ன நடந்தது? பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கலா பிரபாகர் அவர்கள் அவரே வெளிவிட்ட இந்த செய்தி, ஆந்திர பிரதேசத்தில் 5 மணிக்கு மேல 20% 20% ஓட்டு போட்டதாக கூறியிருந்தார்கள் தேர்தல். அதாவது அதிகாலை 2-4 மணி வரை இந்த voting நடந்ததாக அவர்கள் ஜீர்ணிக்க முடியாது. 20% after 5 o'clock. It was 59-61% at 5 o'clock. அடுத்த நாள் 82% என்று எடுத்து காட்டுகிறது தேர்தல். 20%. Now அமித்ஷா அவருடைய வார்த்தைகள் தான் இப்ப புதிய சட்டமாக இந்தியாவில் மாறிவிட்டது. அமித்ஷாவுடைய ஆர்டர் தான் ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷனாக மாறிவிட்டது. இதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தா என்கிற அந்த கேள்வியை மம்தா பானர்ஜி மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையில் she is very very confident. She assured the victory on her side. ஆனால் இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், மற்ற ஏஜென்சிகள், சோனம் வாங்சூ போன்ற நபர்கள் எல்லாம் சிறைக்கு சென்றார்கள். எதற்காக? அதற்கப்புறம் சோனம் வாங்சூடைய ஒரு ஒற்றை ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீர்களா? கிடையாது. பிஜேபி இடி, சிபிஐ மற்றும் இன்கம் டாக்ஸை வைத்து தேர்தல் ஆணையத்தை மட்டுமே வைத்துதான் வெற்றி பெற முடியும். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இரண்டாவது, மம்தா பானர்ஜியுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இந்த முறை மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றதற்கு முன்பு தன்னுடைய நெஃப்யூவான அபிஷேக் பானர்ஜி கையில் வெஸ்ட் பெங்காலுடைய பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு மம்தா பானர்ஜி இஸ் கோயிங் டு பிளே அ மேஜர் ரோல் இன் டெல்லி பாலிடிக்ஸ். அவர்தான் பிஎம் கேண்டிடேட்டாக தன்னை நிறுத்த மாட்டார். ஆனால் மம்தா பானர்ஜியுடைய அந்த மம்தா மாடல் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாடலாக மாறப்போகிறது. தேஜஸ்வி பீகார்ல, அகிலேஷ் உத்தரப்பிரதேசத்தில், ராகுல் காந்தி உட்பட அந்த ரோட்டில் இறங்கி மக்களுடன் நீங்க கனெக்டை ஏற்படுத்தவில்லை என்றால், மக்களுக்காக நீங்க போராடவில்லை என்றால் உங்களால் இதற்கு மேல் சாசனத்தில் இருக்க முடியாது. இந்த முறை மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் தேர்தலை வெற்றி பெற்று விட்டால் 2029 ஆண்டு பிஜேபிக்கு 50 சீட்டுகள் கிடைப்பது கடினம். ஆனால் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா வெஸ்ட் பெங்காலை வெற்றி பெற்று விட்டார். அப்கி பார் 400 பார் என்கிற கனவை அவர்கள் பார்த்து விடுவார்கள். 2030 மனுஸ்மிருதியை நீங்க பார்ப்பீர்கள். 2030 கான்ஸ்டிடியூஷன் மாறுவதையும் நீங்க பார்ப்பீர்கள். அமித்ஷாவுடைய தலைமையில் 2029 ஆண்டு தேர்தலில் பிஜேபி களமிறங்கும். கடந்த 15 ஆண்டுகளாக நீங்க என்ன செய்தீர்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, மம்தா பானர்ஜி அவர் கையில் போகக்கூடிய ஒவ்வொரு நிதியும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்களையுமே தடுத்து நிறுத்திய நபர் யார் என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரியும். கடந்த 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜி முதல் முறையாக தன்னுடைய ஸ்லோகனை மாற்றியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி 2011 ஆண்டிலிருந்து அவர் கூறிய வார்த்தைகள், we want change not revenge. We don't want to take revenge. We want to do a change in West Bengal. ஆனால் முதல் முறையாக மம்தா பானர்ஜி கூறிய வார்த்தை என்ன? பதிலா, revenge. Revenge from Delhi government.
central government. I will walk today. My next target is Narendra Modi's chair. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.